ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பாவக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். பாவக்காய் காரக்குழம்பு செய்முறை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த விழுது அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தேவை தேங்காய், பூண்டு, வரமிளகாய், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக இருக்குது, என்கிட்ட இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது. கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுட்டேன். நல்லா வடைச்சட்டி வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. இது வந்து கொஞ்சமாக போதும் எண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 5:30, அதனால் கொஞ்சம் இருட்டிடுச்சு. அவ்வளோவா லைட்டு கிடையாது, இந்த சார்ஜர் லைட் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 6 மணிக்குள்ளே செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும் அது. நம்ம வந்து வரமிளகா பொரித்து எடுத்துடலாம். அதாவது வந்து வரமிளகா நீங்கள் இப்படி போகும்போது பார்த்து பதமாக போடணும். ஒவ்வொரு மிளகா பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு வெடிச்சிடும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து இது 2 கிள்ளி வச்சுக்கோங்க. நான் அதுமாரியே செஞ்சுருக்கலாம், ஆனால் நானுமே கொஞ்சம் பயந்துட்டு தான் பொரிப்பேன். ஏன்னா எண்ணெய் மேலே போட்டுச்சுன்னா அந்த இடம் எப்படி தெரியுங்களா, வலியாக இருக்கும். எனக்குலாம் வலி தாங்காது. எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டுக்கும் அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த மிளகு, ஜீரகம், வரமல்லி. சங்க இந்த கடலப்பருப்பு எடுத்துகிற சங்க ஞாபகம் இல்லை? கடலப்பருப்பு ஓடே கொஞ்சமாக இதில் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம்ப்பா. ஏன்னா கடலப்பருப்பு சேர்த்துனா குழம்பு வந்து திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும். கொஞ்சம் இந்த எண்ணெய் வந்து கடலப்பருப்பு பொரியறதுக்கு. இந்த டப்பாமலே மேலேயே வச்சுருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு கடலப்பருப்பு வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும், நல்லா மணமாக வருது. எண்ணெயில் பொரித்து அரைச்சி போட்டோம்னா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கடலப்பருப்பு எடுத்து வைக்காத விட்டுட்டேன். நல்லா மணமாக இருக்குது. இந்த பூண்டெல்லாம் போடவும் செம்மையாக இருக்குது. அடுத்தது தேங்காய் பூ போட்டுக்கலாம்ப்பா. கடலப்பருப்பு வந்து சும்மா கொஞ்ச நேரம் அப்படி எண்ணெயில் பொரிஞ்சாவே போதும். ஏன்னா அரைக்க போகிறது தானே, எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்சால் போதும். தேங்காய் கொட்டி கிளறிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுருங்க. மிளகாய் போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க. ஏன்னா மிளகாய் வந்து திப்பி திப்பியாக ஒரு மாதிரி மையாது. அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி நம்ம இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே என்னன்னா அதை ஆற வச்சுருவோம்.
ஆற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பாவக்காய் இதெல்லாம் வணக்கி விடுவேன். நான் வந்து புளி வந்து ஏற்கனவே ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வணங்கிடுச்சு. போதும், இந்தளவுக்கு போதும். வரமிளகா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொரமொரப்பு வந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எங்களுது அந்த அம்மா மிக்ஸி கொஞ்சம் சரியாக மையாது தான், கம்பெனி மிக்ஸி இல்லை. ஓகேவா? சரி, இதை அரைச்சிட்டு நான் குழம்பு தாளித்து விட்டுறேன். அது பாவக்காய் குழம்பு தாளித்து விடுறதுக்கு என்னென்ன தேவைன்னா வெங்காயம், தக்காளி, பாவக்காய் வந்து நான் காலையில் அரிஞ்சு வச்சுட்டேன்ப்பா. ஏன்னா பாவக்காய் வந்து 3 பாவக்காய் நல்லா பெரிய பெரிய பாவக்காய், அது நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வத்தல் பாதி போட்டுக்கிட்டேன். சென்டரில் இருக்கிற காயை அரிஞ்சு வத்தல் போட்டுக்கிட்டேன். காய வச்சுருக்கேன், வெளியில் வந்து காய வச்சுருக்கேன். அது வந்து அடிக்காயும் மொனக்காயும் இது சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, காஞ்சி போச்சுன்னா ரொம்ப சுருங்கி போயிடும். அப்புறம் வந்து பூண்டு, கருவேப்பிலை தாளித்து விட்றதுக்கு, குழம்பு தாளித்து விட்றதுக்கு வெங்காயம், தக்காளி, பாவக்காய், பூண்டு, கருவேப்பிலை. வாங்க தாளித்து விட்டுடலாம். வாங்கப்பா குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சு குண்டம் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக ஈரமாக இருக்க மாட்டேங்குது. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. ஏன்னா பாவக்காயை வந்து நல்லா எண்ணெயில் பொரியணும், அப்போ அது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாவக்காய். பாவக்காய் வந்து நல்லா எண்ணெயில் பொரியணும். நான் அதுக்கு முன்னே கொஞ்சம் லைட்டாக கருப்பாகிற வரலையும் பொரிப்பேன். இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் நேரம் பொரிஞ்சால் போதும். ஏன்னா பாவக்காய் டேஸ்ட்டு போயிடுது நல்லா பொரியும் போது. கொஞ்சம் ஓரளவுக்கு பாவக்காய் எண்ணெயிலே பொரிஞ்சே சரிதான். பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் ஒட்டுக்க போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. சரி, ஒரே வீடியோவே எடுக்கலாம், 2 வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா அதிகமாக அந்த பாட்டு ஓடிக்கிட்டு அப்படியே பாட்டு இல்லாதப்ப ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு வீடியோ அர்ஜென்ட் செஞ்சுட்டு இருக்கேன், 2வது வீடியோ. நம்ம வீடாக இருந்தால் பாட்டு போடாமல் செய்யலாம். நம்ம அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறோம், பாட்டு போடாதீங்க நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? அதனால் கிடைக்கிற டைமில் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறது. ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். நாம் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், ஆனால் சீக்கிரமாக ஒருத்தர் வந்து குறை சொல்லிடுறாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி வச்சுப்போம். தக்காளி போட்டுக்கலாம். பாவக்காய் குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே இருக்கிறது நல்லது. எனக்கு வந்து எண்ணெய் பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்.
எல்லாமே அழகாக எண்ணெயிலே பொரியுது பாருங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து என்ன போட போகிறோம்னா மல்லித்தூள். என்கிட்ட வந்து வரமல்லி வந்து வறுக்கிறது கொஞ்சமாக இருக்குது சொன்ன மாட்டிங்களா. நீங்கள் மல்லித்தூள் வேணுனாலும் போட்டுங்க. இல்லை உங்கள்கிட்ட வரமல்லி இல்லை அப்படின்னாவே அந்த மிளகு ஜீரகம் அதெல்லாம் வறுக்கும்போது கடைசியாக அந்த தேங்காயெல்லாம் போட்டு வணக்கணும் பார்த்தீங்களா, அதில் கூட மல்லித்தூள் கலந்துக்கலாம். மல்லிப்பொடி கலந்து வணக்கிட்டு அரைச்சிக்கிங்க. என்கிட்ட கொஞ்சமாக மல்லி இருந்ததால் கொஞ்சம் வணக்கிக்கிட்டேன். இப்போ வந்து மல்லிப்பொடி போட்டுக்கிட்டேன். ஏன்னா எண்ணெயிலே போட்டுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் பொடியெலாம் கூட வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா அந்த பொடியெலாம் எண்ணெயிலே வணங்கும் போது நல்லா இருக்குது, பச்சை வாடை அடிக்காமல். மஞ்சத்தூளுப்பா. சப்போஸ் வரமல்லி இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காயோடு போட்டு கிளறிக்கலாம். அப்படியே துளியோண்டு தான் எடுத்தேன், அதில் தான் 2 டைம் போடுறேன் மஞ்சத்தூள். அடுத்தது என்ன பண்ணணும்னா உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு கொதிக்கும் போது குடிச்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அளவாக போடுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், மிளகாத்தூள். ஏன்னா மிளகாய் வந்து அதில் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, மிளகாய் அரைச்சிருக்கிறேன். அதனால் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதே காரம் எப்படி இருக்குன்னு தெரியல, போதும் இதுவே. இந்த காரமே அதே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பொடி எல்லாமே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வணக்குங்க. அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுறது, கருகிட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு கொதி விட்டு கொஞ்சம் காய் அரை வேக்காடு வெந்த உடனே புளி ஊற்றிக்கலாம். எண்ணெயில் வணங்கத்தே நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே காய் வேக தேவையில்ல. தண்ணி ஊற்றின கையோட நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்குன்னு அப்படியே சொன்னேன் பார்த்திங்களா. அங்கே பாருங்கள், புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு புளியும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா பாவக்காய் வந்து எண்ணெயிலே ரொம்ப நேரம் வணங்கிடுச்சுல்ல, அதுவே வந்து அரை வேக்காடு வந்திருக்கும். பாவக்காய் பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் வெந்திருக்குதா பச்சை காயாக இருக்குதா அப்படின்னு தெரியும் நமக்கு. அதனால் நான் புளியை சீக்கிரமாக ஊற்றிட்டேன். இது தண்ணி வந்து 1 சொம்பு ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அந்த புளி வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சு விழுதை கரைச்சி விட்டு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்குறது தான். இல்லை இது வந்து புளி தண்ணி கொதித்து வந்து அதுக்கப்புறம் நான் அது உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறது ரொம்ப லாங்காக போவோம். உங்களுக்கு போர் அடிச்சிடும். நான் இப்பயே ஊற்றிடுறேன். நல்லா கொதிக்க விட்டால் போதும். உடனே ஊற்றிடுமோ இப்போ நல்லா கொதிச்சா போதும். சங்க ஒரு சொம்பு தண்ணி வந்து சங்க சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு வரும். நல்ல மனமாக இருக்குது. போதும். ஏன்னா அது கொதிக்கிற வரலையும் நானும் கேமராவை ஆன்லேயே வச்சுருக்கணும். உங்களுக்கும் சிரமம். ஆன்லேயே வச்சுருந்தாலும் உங்களுக்கு சிரமம். ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். புளி தண்ணி ஊற்றிட்டேன். கொதி வரல. நான் இந்த அரைச்சி வச்சு விழுதெல்லாம் கரைச்சி ஊற்றி புளி இதிலே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும்பா. புளி பச்சை வாடை வராது. ஆல்ரெடி வந்து நீங்கள் புளி ஊற வைக்கும்போது சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் எப்படி ஊற வைப்பேன்னா தண்ணி நல்லா கொதித்த உடனே புளி போட்டுமோ ஒரு கொதி விடுவேன். அப்போ புளி வந்து மறுநாள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இது வந்து நல்லா கொதி வந்த உடனே நல்லா கொதிக்கிட்டோம்.
குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் கொதிக்கிட்டோம். உப்பு பாருங்கள், காரம் பாருங்கள் உங்களுக்கு போதுமா என்னென்னு. காரம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் போட்டுங்க, உப்பு வேணுன்னா உப்பு போட்டுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலவே கொதிக்கிட்டோம், எக்ஸ்ட்ராவே கொதிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொதித்த உடனே நீங்கள் இறக்கிடலாம். சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி. ஓகேப்பா, பாய். நீங்கள் செய்யும்போது கரெக்டாக செஞ்சு சாப்பிடுங்க. நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அளவுலாம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பதமாக போடணும்னு நினைக்கிறேன், போட வேண்டிய பொருள் போட்டாவே போதும். நான் எவ்வளோ போடணும் அதை பார்த்து கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயும் போட்டுக்கலாம். ஒரு நிதானம், நமக்கே ஒரு நிதானம் தான். சரிப்பா, இப்போ நான் வந்து 2 வீடியோ இணைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஒரே வீடியோவே எடுக்கலாம் அப்படின்னு. அங்கே பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததால் தனித்தனியாக எடுத்துட்டேன். 2 இணைச்சி ஜாயின் பண்ணி நாளைக்கு தான் போட்டு விடுவேன். ஓகேங்களா? பாய் சாமி.